எல்லா புகழும் இறைவனுக்கு. நம் அனைவர் மீதும் இறைவன் படைத்திருந்த அமைதியும் சமாதானம் நிறைவாக உண்டாகும். இன்றைய தியான வகுப்பை நாம் துவங்கலாம். நேரடியா தியானம் தொடங்க இருக்கிறோம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். தியானத்தினுடைய முதல் படியை அடைந்து கொள்ளுங்கள். கண்களை மூடியிருத்தல், உடலை அதிட்டானாவில் நிலைப்படுத்திக் கொள்ளுதல், மூச்சின் மீது கவனமும் உணர்வும். இறை வழி தியானத்தை தொடங்குவதின் அடிப்படை 3 படிகள் குறித்த ஆழமான புரிதல் நமக்கு வேண்டும். ஒவ்வொரு படியிலும் நாம் என்ன மாதிரியான உணர்வுகளை மேற்கொள்ள வேண்டும், எந்த அளவுக்கு புரிதலோடு தியானத்தை தொடங்க வேண்டும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். சில நிமிடங்கள் தியானத்தின் முதல் படியில் நீங்கள் நிலைத்திருங்கள்.
நாம் தியானத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். கண்களை திறந்து கொள்ளலாம். ஸோ இப்போ நாம வந்து விபஷனா தியான முறையினுடைய உயர்நிலை தியான கோட்பாடுகளை கற்றுக்கொள்ள தொடங்கி இருக்கின்றோம். ஆனாலும் தியானத்தை தொடங்குவதனுடைய அடிப்படைகள் ஃபார்ம் 1, ஃபார்ம் 2, ஃபார்ம் 3, ஃபார்ம் 4, ஃபார்ம் 10 இதை பற்றியெல்லாம் நமக்கு அடிப்படையான நிறைவான புரிதல்கள் இருக்க வேண்டும். இந்த புரிதல்கள் இருந்தால் மட்டும்தான் உயர்நிலை தியான கோட்பாடுகள் நம்ம புரிஞ்சுக்க முடியும், ப்ராக்டிஸ் பண்ண முடியும். அதெல்லாம் புரிஞ்சுக்காம உயர்நிலை கோட்பாடுகளை நம்மளால ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. அது வேற மாதிரி நம்மளை கைட் பண்ணி கொண்டு போயிடும். அதனால எப்பவுமே நம்ம வந்து தியானத்தை தொடங்குவதனுடைய முதல் படியிலையும் ஃபார்ம் 3னா என்ன, அங்க என்ன நடக்குதுங்கிறதுலையுமே நம்ம தெளிவா இருக்கும். இப்போ ஃபார்ம் 3 அப்படிங்கிறது மனம் 2ன் அடுக்குகளில் இருக்கக்கூடிய கெட்ட பதிவுகளை பலமிழக்க செய்வதற்கான ஒரு தியான வழிமுறை என்பதை நாம் அறிந்திருக்கோம். நம்ம ஒரு கொஞ்ச நாளா அதை பிராக்டிஸ் பண்ண என்ன ஆகும்னா, இந்த மனம் 2உடைய அடுக்குகள் எல்லாமே தூய்மை அடைந்து, அதே நேரத்துல நம்ம புதிய கெட்ட பதிவுகளையும் உள்ளே போட்டுக்கொள்ளாமல் இருக்கின்றோம். இன்னும் சொல்லப்போனா, அந்த மாரி பதிவுகளின் மீது நமக்கு நாட்டம் கூட இருக்காது. அப்போ ஒரு நிலையில மனம் 2 அப்படிங்கிறது மனம் 1க்கு இணங்கிய தன்மையில இருக்க ஆரம்பிச்சுரும். அந்த நிலையில நமக்கு தேவைப்படக்கூடிய ஒன்றுதான் அடுத்த ஆன்மீக பயணத்துக்கான ஒரு நோக்கம். இங்க மனச சுத்தமா வச்சுக்கிட்டு வாழ்றது அப்படிங்கிறது வந்து ஆன்மீக பாதைக்கான தகுதி, ஆன்மீக பயணத்துக்கான தகுதி. அந்த தூய்மையை கொண்டு நாம் அடுத்தடுத்த நிலைகளுக்கு பயணிக்க வேண்டும். அந்த பயணம் என்பது எதை நோக்கி இருக்கிறது என்றால், படைப்பாளனை நோக்கி இருக்கிறது. ஆதி மூலத்தை நோக்கி இருக்கிறது. அதனால இந்த விபஷனா தியான முறையினுடைய அடுத்த நிலை என்பது நேற்று நாம் கற்றுக்கொண்ட அந்த ஆதி மூல தவம். நேற்றைய கிளாஸ் அட்டன் பண்ணாதவங்க அந்த போஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய வீடியோ ரெக்கார்டிங்கை நீங்க திரும்பவும் போட்டு கேட்டு அந்த ஆதி மூல தவம், மூல நோக்கு தவம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த வழிமுறையை எப்படி பயிற்சி செய்வது, அதனுடைய கரு என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நம்ம இனி வரக்கூடிய நாட்கள் நேற்றே சொன்ன மாரி ஆதி மூல தவம் தியானிக்க இருக்கின்றோம். ஆனா நம்மளுடைய ப்ரீவியஸ் டீச்சிங்ஸ் எதையுமே நம்ம மறந்துடக்கூடாது. அத வந்து இப்போ ஒண்ணும் கிடையாது. தியானத்த தொடங்குறத விட 3 படி ஒண்ணும் கிடையாது. கண்ண மூட வேண்டியது. கண்ண மூடும்போது கண்ண மூடுறதுங்கிறது ஒரு செயல். உடல் அடிப்படையிலான செயல். ப்ராப்பரா நம்ம கண்ண மூடலாம். ஆனா அதனால பயன் இல்ல. அந்த செயல் கூட என்ன உணர்வு அசோசியேட் ஆகணும்ன்றது தான் அங்க முக்கியம். அதுதான் அந்த கண்ண மூடுறத முழுமைப்படுத்தி தரும். என்ன உணர்வு? புற சூழல்ல இருந்து அக சூழலுக்குள்ள வந்திருக்கிறோம். விருப்பத்தோட வந்திருக்கிறோம். ஏன் அந்த விருப்பத்தோட வந்திருக்கிறோம்? நம்ம அகசூழல் அப்படிங்கிறது தான் நம்முடைய வாழ்வினுடைய மையம். நம்முடைய இருப்பினுடைய மையம் அதுதான். நம்முடைய படைப்பாளன் நம்மோடு உணர்வாக பேசக்கூடிய இடம் அதுதான். நம்முடைய வாழ்க்கைக்கான வழிகாட்டல்கள் இறக்கப்படக்கூடிய புனித தலம் அது. அந்த தலத்தை நோக்கி என்னுடைய கவனத்தை திருப்பி இருக்கின்றேன். இது எனக்கு விருப்பமான செயல். இந்த உணர்வு தான் தியானத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எல்லாரும் கண்ண மூடி உட்கார்ந்துட முடியும். யாராலையுமே கண்ண மூடி உட்கார முடியாம இருக்க முடியுமா? யாராலையும் அப்படி இருக்க முடியாது. எல்லாராலையும் உட்கார முடியும். ஆனா இந்த உணர்வு கொள்ளுதல் என்பது தான் இங்க கீ பாயிண்ட். அதுதான் வந்து இந்த டிஃபரன்ஸ உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த உணர்வுல தான் அந்த பணிவு வரும். அந்த இறை உணர்வு வரும்போது தான் தவம் என்பது முழுமை பெறும். அப்ப சாதாரணமா கண்ண மூடுறது அப்படிங்கிற ஒரு செயலுக்கு பின்னாடி இந்த உணர்வு. அடுத்து உடலை அதிஷ்டானாவில் நிலைப்படுத்திக்கணும். ஒரு ஆர்மி மேன் அப்படியே ஸ்ட்ரெயிட்டா நிப்பாரு. இது செயல். ஆனா அதுக்கு பின்னாடி இருக்க வேண்டிய உணர்வு என்ன? நான் என்னுடைய அகத்தில் திரும்பி இருப்பதனால் புறத்தை நோக்கி நான் ஈர்க்கப்பட்டு விடக்கூடாது. புறத்தின் பெரும் கருவியாக இருக்கக்கூடிய என்னுடைய உடலை நான் அகம் நோக்கி திரும்பி இருத்தலுக்கு ஆதரவாக அமைக்கின்றேன். என்னுடைய உடலும் அது முழுமையான விருப்பத்தோடு என்னுடைய அகந்திரும்புதலுக்கு
உதவி கொண்டிருக்கிறது என்பதனுடைய அடையாளம் தான் அதிட்டானாவாக இருக்க வேண்டும். அப்போ அதிட்டானாவை, அதாவது ஒரு சிலை போல அசைவின்றி, இறுக்கங்கள் இல்லாமல் தளர்வாக இருக்கக்கூடிய அந்த நிலையை நாம மனமு கஷ்டங்கள் இல்லாமல் செய்து கொள்ள வேண்டும். அதிட்டானால இருக்கிறது உங்களுக்கு கஷ்டமா இருக்கக்கூடாது. அப்படி கஷ்டமா இருந்ததுன்னா அங்க ஏதோ சிறு தவறு நடந்திருக்க வாய்ப்பு உண்டு. ஸோ இந்த உணர்வை நாம அதிட்டானா மேற்கொள்ளும் போது கொள்ள வேண்டும். அப்பதான் அந்த உணர்வு. இப்போ ஒரு அம்மா தன்னுடைய குழந்தையை கவனிச்சுக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான வேலை. ஆனா அந்த அம்மாவுக்கு அந்த கஷ்டம் தெரியாது. ஏன்னா உணர்வு இருக்குது. என்னுடைய மகன், நான் தான் அவனை பார்த்து கொள்ள வேண்டும். அதனால அம்மாவுக்கு கஷ்டம் தெரியாது. அப்போ உணர்வு சேரும்போது, அந்த மனமுவத்தல் வரும்போது எந்த கஷ்டமும் இருக்கிறதில்ல. அந்த அடிப்படையில தான் அதிட்டானா என்பது மேற்கொள்ளப்பட வேண்டும். அந்த அதிட்டானா தான் சுகமான அதிட்டானாவாக இருக்கும். அடுத்து 3வது மூச்சின் மீதான கவனம். எல்லாரும் மூச்சு கவனிக்க முடியும். ஒரு மூச்சு விடாம சூப்பரா எல்லாராலையும் கவனிக்க முடியும். ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உணர்வு என்ன? இந்த மூச்சை நாம் இழுக்கவில்லை. அதுவே நம்மை நோக்கி வருகிறது. நம்மை தேடி வருகிறது. அந்த மூச்சு என்ற அந்த தன்மை, அந்த மறைபொருள் நமக்காக படைக்கப்பட்டது. அது நம்மை தேடி வருகிறது. நம்மை வாழ்வித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த உயிர்க்கூறு நமக்கு கொடுக்கப்படுகிறது. யாரால்? நம்மை படைத்தவனால். அந்த உணர்வு நாம் கொள்ள வேண்டும். இந்த மூச்சை கவனிக்கும்போது. அந்த உணர்வு தான் நமக்கு அடிப்படையான ஒரு பணிவை தரும். நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்கிற போதுதான் நமக்கு பணிவு வரும். ஒரு விஷயத்த நீங்க குடுக்குறீங்க. உங்களுக்கு பணிவு இருக்கா? அந்த விஷயத்த நீங்க வாங்குறீங்க. அப்போ உங்களுக்கு பணிவு இருக்கா? வாங்கும்போது தான் பணிவு இருக்கும். அப்போ தியானத்தினுடைய உச்சமே பணிதல். பணிதல் என்ற அந்த உணர்வைக் கொண்டுதான் தியானம் முற்றாக முழுமை பெறும். அந்த பணிந்திருத்தல் தான் இறை தியானம். நான் மூச்சை விடாம கவனிக்கிறேன். பார்த்தீங்களா? நான் எவ்வளவு பெரிய ஆளு. இது ஆன்மீகமான தன்மையில் அமையாது. எனக்கு கொடுக்கப்படுகிறது, நான் பெற்றுக்கொள்ளுகின்றேன். எந்த சக்தி அகில உலகங்களை எல்லாம் படைத்து, பராமரித்து, பாதுகாத்து வருகின்றதோ, அந்த சக்தி என்னையும் இப்போது வாழ்வித்துக் கொண்டிருக்கிறது. நானே அதற்கு சாட்சி. நான் அந்த சக்தியை நினைவு கூறுகின்றேன். நினைவு கூறுகின்றேன் என்ன அர்த்தம்? அந்த சக்திக்கு நான் பணிந்து விட்டேன். அந்த சக்தி தான் அனைத்திலும் உயர்ந்த சக்தி என்பதை நான் உணர்ந்து விட்டேன் என்பதுதான் பணிதல். நான் பெரியவன் அல்ல. அந்த சக்தியை விட யாரும், எந்த படைப்பும் இங்கே பெரியவன் அல்ல. பெரிய தன்மையை கொண்டது அல்ல என்ற உணர்வில் நாம் இருக்கும்போது, நம்ம யாரையும் தாழ்வாவும் பார்க்க மாட்டோம். நம்மளும் யாருக்கும் உயர்வானவர்கள் என்றும் நினைத்துக் கொள்ள மாட்டோம். இதுதான் பணிவு. இந்த பணிவு அப்படிங்கிற அந்த சாவியை கொண்டுதான் ஆன்மீக கதவுகள் திறக்கும். வேறு எந்த சாவியும் ஆன்மீக கதவுகளை திறக்கவே முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அப்போ அந்த தியானத்தை தொடங்குவதனுடைய அந்த 3வது படி என்பது ரொம்ப முக்கியமான படி. அந்த படியை நாம அந்த உணர்வோட செய்யணும். திரும்ப திரும்ப நம்ம இதை பலமுறை நினைவூட்டி இருக்கிறோம். அந்த உணர்வு சேரும்போது, உடலியல் செயல்களோடு உணர்வும் சேரும்போது அந்த செயல் முழுமை பெறுகிறது. அப்போ இது என்னைக்குமே நம்ம மறந்துடக்கூடாது. அதுக்கப்புறம் தான் ஃபார்ம் 2ஆ இருக்கட்டும், ஃபார்ம் 3ஆ இருக்கட்டும், ஃபார்ம் 10ஆ இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம பண்ணணும். ஸோ அந்த பழைய ஃபார்ம்ஸ் எல்லாம் நம்ம அப்பப்ப ரிமைண்ட் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ இப்போ இந்த ஆதிமூல தவம். ஆதிமூல தவம்ங்கிறது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். அதை திரும்பியும் நான் ஷார்ட்டா சொல்லிட்டு அந்த தவம் செய்ய தொடங்கலாம். நம்ம மறைபொருளை தியானித்தல் என்ற ஒரு தியான வழிமுறை கற்றுக்கொண்டோம். அதுதான் ஆதிமூல தவத்தினுடைய தொடக்கம். எல்லாத்துலயுமே மறைவான தன்மைன்னு ஒண்ணு இருக்குது. அந்த மறைவான தன்மை தான் அந்த படைப்பினுடைய மதிப்பை தீர்மானிக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டோம். அப்போ எல்லாத்துலயும் இருக்கக்கூடிய அந்த மறைவான தன்மையை பார்க்கக்கூடிய இயல்பு நமக்கு வரணும். சரியா? இப்போ நம்ம அப்படின்னு பார்க்கும்போதும், நம்முடைய மறைபொருளாகிய ஒன்றைத்தான் நாம் பார்க்க வேண்டும். இப்ப நான் யாரு அப்படின்னு கேட்டா, என்னுடைய மறைபொருளினுடைய உச்சம் எது? ஆன்மா. என்னுடைய உயிர் தான் என்னுடைய மறைபொருளினுடைய பீக் அதானே. அடுத்த நிலையில் இருக்கிறது என்னுடைய மனம். இப்ப நான் என்னுடைய மறைபொருளாக பார்த்துக் கொள்வது என்னுடைய மனதை, என்னுடைய உள்ளத்தை, என்னுடைய மனம் 2 என்ற தன்மையை, என்னுடைய எண்ணங்களை. இதுதான் நான். என்னுடைய உருவம் நான் அல்ல. என்னுடைய மனம்தான் நான். அப்போ என்னை நான் ஒரு மனமாக பாவித்துக் கொள்கின்றேன்.
இதுதான் உங்களுடைய செல்ஃபை நீங்க கவனிக்கிறதுக்கான அடிப்படை. நீங்கள் உங்களுடைய மனம். நான் என்னுடைய உடலும் அல்ல, மனமும் அல்ல அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க மனம். இந்த மனதை கொண்டுதான் இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்கிறீர்கள். இந்த உலகத்தை கடந்த நிலையில் நீங்கள் மனதாகவும், உடலாகவும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் நீங்கள் உங்களுடைய மனமாக இருக்கிறீர்கள். அதுதான் உங்களுடைய பிரதான மறைபொருள். பிரதான மறைபொருள் உயிராக இருந்தாலும் உங்களுடைய அனுபவத்தில் உங்களுடைய பிரதான மறைபொருளாக இருப்பது உங்களுடைய மனம்தான். நீங்கள் இப்போது என்ன விருப்பம் கொண்டிருக்கிறீர்கள், நாளை உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள், நேற்று உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்தது, அந்த அனுபவங்கள் குறித்த எண்ணங்கள், காயங்கள் உங்கள் மனதில் எப்படிப்பட்டதாக இருக்கின்றன, இதுதான் இப்போது நீங்கள், இதுதான் உங்களுடைய மறைபொருள். அப்போ ஆதிமூல தவத்துல நீங்கள் உங்களை மனதாக பாவித்துக் கொள்ள வேண்டும். ரைட். இப்ப இந்த மனம் எப்படிப்பட்டதா இருக்குது? இத்தனை நாள் விபஷனா வழிமுறைகளை கொண்டு அது ஓரளவுக்கு தூய்மை அடைந்ததாக இருக்கு. நம்ம யாருமே மனசாட்சிக்கு விரோதமான ஒரு செயலை விரும்பி செய்யக்கூடியவங்களா இல்ல. அதுக்கான முயற்சிகளையே நம்ம செய்யக்கூடியவங்களா இல்ல. நம்ம மனசாட்சிக்கு பயந்து வாழக்கூடிய ஒரு தன்மையை இறைவனுடைய அருளை கொண்டு அடைந்திருக்கு. இப்போ இந்த நிலையில உங்களுடைய மனம் அதன் உள்நோக்கி திரும்ப வேண்டும். இப்போ நாம புற சூழல்ல இருந்து அக சூழலுக்குள்ள திரும்பிட்டோம். இப்ப அக சூழல்ல இருந்தே இன்னும் ஆழமான தன்மையில் இருக்கக்கூடிய அகத்தை நோக்கி திரும்புகின்றோம். இறைவனை நோக்கி திரும்புகின்றோம். எந்த சக்தி நம்மை படைத்ததோ அந்த மூலத்தை நோக்கி திரும்புகின்றோம். இதுதான் ஆதி மூலத்தவம். மூல நோக்கு தவம். முடிவிலி தத்துவத்துல ஒண்ணு படிச்சிருப்போம். எப்போ மனம் உயிரை நோக்கி திரும்புதோ அதுதான் பூரண சத்திய கோட்பாடு நம்ம படிச்சிருப்போம். அப்போ மூலம் எது? உயிர். அந்த உயிர் தான் மூலமான அது இல்ல. அந்த உயிரை கடந்தும் ஒரு மூலம் இருக்கிறது. அது எங்க இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. உயிர் என்பது நமக்குள் இருக்கிறது. ஆனால் அந்த உயிர் எங்கிருந்து வந்தது என்பதுதான் ஆதி மூலம். அப்ப உயிர் மூலம், உயிர் எங்கிருந்து வந்ததோ அது ஆதி மூலம். அப்ப நம்ம மனசு மூலத்தை நோக்கி திரும்பி ஆதி மூலத்தை நோக்கியும் தன்னை திருப்பிக் கொள்கிறது. இதுதான் மூல நோக்கு தவம், ஆதி மூல தவம் என்று சொல்லப்படுது. அப்போ இதை எப்படி செயல்படுத்தணும் அப்படின்னா, நீங்கள் உங்களை மனதாக பாவித்துக் கொண்டு நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். நீங்கள் அவ்வாறு அமர்ந்திருப்பதை அந்த ஆதி மூலம், அந்த மகா சக்தி, அந்த பெரும் பரம்பொருள் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறது என்ற பாவனையில் அப்படியே அமர்ந்திருக்கு. அவ்வளவுதான். சிம்பிளான ஒரு விஷயம். ஆதி மூல தவத்தை தொடங்கும் போது எந்த ப்ரொசீஜருமே கிடையாது. நீங்க டைரக்டா தொடங்கிடணும். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் தியானத்தினுடைய முதல் படிகளை நீங்கள் அடைந்து கொண்டு விட்டு அதன் பிறகு ஆதி மூலத்தவம் தொடங்கலாம். இல்லை என்றால் நேரடியாக தொடங்கி விடலாம். கை கால் முகலாம் கழுவிட்டு கண்ணை மூடி அப்படியே உட்கார வேண்டியது. நான் என்னுடைய மனம், நான் என்னுடைய உடல் அல்ல. எந்த உலகம் சார்ந்த அடையாளங்களையும் நான் என்னுள் புகுத்தி கொள்ளவில்லை. அத்தனையிலிருந்தும் நான் விலகுகின்றேன். ஆண் பெண் என்ற பாகுபாடு இல்லை. எனக்கு என்னுடைய படிப்பு, என்னுடைய பொருளாதாரம், என்னுடைய சமூக அந்தஸ்து, எதுவும் உலகம் சார்ந்த எதுவும், என்னுடைய பெயர் உட்பட எதுவும் என்னுடைய நினைவில் இல்லை. அவைகளிலிருந்து நான் என்னை தூரமாக்கி கொண்டு நான் ஒரு படைப்பு, நான் ஒரு மனம். இந்த தன்மையில் நீங்கள் அப்படியே அமர்ந்து இந்த உங்களுடைய அடையாளங்கள்ல இருந்து உங்களை விலக்கிக் கொள்வதே ஒரு சிறிய செயல்முறை ஆதி மூல தவத்தில். நான் எதுவும் இல்லை, எல்லாமே இந்த உலகம் எனக்கு கொடுத்த அடையாளம். என்னுடைய மரணம் நிகழ்ந்து விட்ட பிறகு அந்த அடையாளங்கள் எல்லாம் அபிஷியலி விலகுது. இப்போ நீங்க அத மரணத்திற்கு முன்பாகவே உங்களுடைய மனதின் தெளிவுகளை கொண்டு விலக்கிக் கொள்ளுங்க. இது ஒரு மரண நிலை. தியானம் என்பதே ஒரு மரண அனுபவம் தான். அது விழிப்புணர்வுடன் கூடிய மரணம் தியானமாக இருக்கிறது. எனவே இந்த ஆதி மூல தவத்தை தொடங்கும் போது லிட்ரலி உங்களுடைய உலகம் சார்ந்த அத்தனை தகுதிகளையும் அடையாளங்களையும் துறந்து விட்டு நீங்கள் சில நிமிடங்கள் இருக்க வேண்டும். அந்த நிலைப்படுதலை உணர வேண்டும். அதன் பிறகு அடுத்த ஸ்டெப், வெரி சிம்பிள் ஸ்டெப்பு, நான் இவ்வாறு நிலைத்திருப்பதை என்னுடைய இறைவன் பார்த்து கொண்டிருக்கின்றான். நான் ஏன் உலக அடையாளங்கள்லாம் துறந்தேன் அப்படின்னா, என்னுடைய இறைவனை முன்னோக்கி, என்னுடைய இறைவனை விரும்பித்தான் நான் அமர்ந்திருக்கின்றேன். அவனை நான் விரும்பி தியானித்துக் கொண்டிருப்பதை அவன் பார்த்து கொண்டிருக்கிறான். இதுதான் இந்த நிலைதான் நம்ம உணர வேண்டியது. நீங்கள் தியானித்துக் கொண்டிருப்பதை இறைவன் பார்த்து நேரடியாக. இப்போ நீங்க என்ன பார்க்கிற மாதிரி, நான் உங்களை பார்க்கிற மாதிரி, நாம தியானித்துக் கொண்டிருக்கும் போது இறைவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான். இந்த சிந்தனையில் அப்படியே உட்கார்றோம். இடையில இடையில என்னென்ன வரும், எண்ணங்கள் வரும், உடல் உணர்ச்சிகள் ஏற்படும், தூக்கம் வரும்,
வெறுமைத்தன்மை ஏற்படும், என்னென்னமோ நடக்கும். அதையும் இறைவன் பார்க்கிறான். எல்லாத்தையும் இறைவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். உங்களுடைய ஒரே சிந்தனை, இறைவன் முன்னால் நான் உட்கார்ந்து இருக்கின்றேன். அவன் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கான். எனக்குள்ள என்ன நடந்தாலும் அவனுக்கு தெரியும். இந்த நிலைதான் ஆதி மூலத்தவம். ஆதி மூலத்தவம் நம்ம செய்ய 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 நம்முடைய உலக செயல்பாடுகள் அத்தனையிலுமே இறைவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற சிந்தனை உறுதியாகிவிடும். அப்ப உருவாகிறதுக்கு பேர் தான் ஒழுக்கம். அந்த ஒழுக்கம் என்பது உங்களுடைய அனுபவமாக, உங்களுடைய வாழ்க்கையாக, உங்களுடைய இயல்பாக அமைந்து எந்த அட்வைஸும் யாரும் செய்ய தேவையில்லை. ஆதி மூலத்தவம் மிகவும் தூய்மையான இறைவழி பயணத்தினுடைய தொடக்கம். இப்ப நாம் அனைவருமே ஆதி மூலத்தவத்தை தொடங்குகிறோம். நாம் தொடங்கலாம். ஆதி மூலத்தவத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க அதிஷ்டானால உட்காரலாம், உட்காராம இருக்கலாம், வாட்டவர். உடல் சார்ந்த எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இங்கே இல்லை. நீங்கள் உங்களை ஒரு மனமாக பாவித்துக் கொள்ளுங்கள். உலகம் சார்ந்த அடையாளங்களிலிருந்து உங்களை விலக்கிக் கொள்ளுங்கள். ஆதி மூலத்தை நோக்கி உங்களுடைய மனதை செலுத்தி தியானிக்கத் தொடங்கும். தியானத்தின் போது தூக்கம் வரலாம், எண்ணங்கள் வரலாம், உடல் உணர்ச்சிகள் வரலாம், மூச்சு கவனிக்கப்படலாம், வெறுமை தன்மை வரலாம். இவைகளை நீங்கள் உங்கள் உடலில், மனதில் உணரும்போது
அதனோடே சேர்ந்து ஒரு முக்கியமான உணர்வை கொள்ள வேண்டும். அவைகளை இறைவன் பார்த்தவனாக இருக்கின்றான், அறிந்து கொண்டிருப்பவனாக இருக்கின்றான். இந்த சிந்தனையை நாம் என்னைக்குமே மறந்துடக்கூடாது. ஆதிமூல தவத்தினுடைய அடிப்படை இதுதான். உங்கள் முன்னால் அந்த மகா சக்தி நிலை கொண்டு உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறது. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான உணர்வு புரிதல். இந்த உணர்வோடு தியானத்தில் நிலைத்திருங்கள்.
மகாசக்தி உங்களை உற்று நோக்கி கொண்டிருக்கிறது என்ற உணர்வை எப்போதும் உறுதியாக கொண்டிருங்கள். உங்கள் இயல்பில் நிலைத்திருங்கள். உங்கள் எண்ணங்களை நீங்கள் ஒழுங்குபடுத்திக் கொள்ள முயல வேண்டாம். உங்கள் உணர்ச்சிகளை தடுத்துக் கொள்ள முயல வேண்டாம். உங்கள் இயல்பில் நிலைத்திருங்கள். மகா சக்தி என்னை பார்த்து கொண்டிருக்கிறது. நான் மகா சக்தியை நோக்கி தியானித்துக் கொண்டிருப்பவனாக இருந்து கொண்டிருக்கின்றேன். இந்த எண்ணங்கள் மட்டும் போதுமானது. ஒழுங்கு உருவாகும். நீங்கள் உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒழுங்கு கெட்டு போகும், சிதைந்து போகும். இறைவன் உங்களுக்குள் உருவாக்கக்கூடிய ஒழுங்குதான் நிலை பெற்று நிற்கும். அந்த ஒழுங்கை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம். எனவே உங்கள் இயல்பில் நிலைத்திருங்கள். மகா சக்தி உங்களை பார்த்து கொண்டிருக்கிறது நேரடியாக என்ற உணர்வில் நிலைத்திருங்கள்.
நாம் ஆதி மூல தவத்தை நிறைவு செய்து கொண்டிருக்கின்றோம். கண்களை திறந்து கொள்ளுங்கள். இந்த மூல நோக்கு தவம், ஆதி மூல தவம், இதனுடைய அடிப்படை புரிதல்களை நாம் விளங்கி கொண்டிருக்க வேண்டும். இது 2வது வகுப்பு. இன்னும் இன்னும் சில வகுப்புகள்ல சில புரிதல்களை கொண்டுதான் இது இது வந்து முழுமை அடைய முடியும். இது ரொம்ப முக்கியமான ஒரு தியான வழிமுறை. பல நாட்களாக இதை நாம் நினைவூட்டிக் கொள்ள வேண்டும், பகிர்ந்து கொள்ள வேண்டும் என நினைத்ததுண்டு. ஆனால் இப்போதுதான் அதற்குரிய சந்தர்ப்பம் அமைந்து வந்திருக்கு. ஸோ இந்த டீச்சிங்ஸ் வந்து நம்ம முழுமையா, ஆழமா, படிப்படியா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இது வந்து ரொம்ப மீனிங்ஃபுல்லா நம்ம லைஃப்பை மாற்றக்கூடிய ஒரு தியான வழிமுறை. இங்கே ஒரு நுட்பம் என்னன்னா, இப்போ நம்ம ஃபார்ம் 3 பண்ணும்போது இந்த நோ ரெஸ்பான்ஸ் மோட் அப்படின்னு ஒரு விஷயத்த பண்ணுவோம். இங்க வந்து அதெல்லாம் கூட பண்ண மாட்டோம். எண்ணங்கள அதனோட இயல்புல விட்டுருவோம். ஒரு கெட்ட எண்ணமே வருதுன்னா கூட, அந்த கெட்ட எண்ணம் வருது அப்படின்றத இறைவன் பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற அந்த நிலையில், அந்த உணர்வில் நாம் இருக்கும்போது, அந்த கெட்ட எண்ணம் என்ன ஆகணும் அப்படிங்கிறது இறைவன் தீர்மானம். நீங்க எந்த டெசிஷனையும் எடுக்கக்கூடிய தன்மையில இல்ல. முழுமையா உங்களுடைய மனதின் ஒழுங்குக்கு இறைவனை பொறுப்பேற்படுத்தி இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை இந்த ஆதிமூல தவம். விபஷனா தியான முறையில கௌதம சித்தார்த்தருடைய சில கூற்றுக்கள் எதை நமக்கு வலியுறுத்துகின்றன என்றால், மனிதன் அவனுடைய முயற்சியை கொண்டு மட்டுமே அவனுடைய மனதை சுத்தப்படுத்திக் கொள்ள முடியாது. ஆனால் அதற்கான சிறு முயற்சிகளை அவன் புறத்திலிருந்து தான் அவன் தொடங்க வேண்டும். அதை மகா சக்தி நிறைவுபடுத்தி வைக்கும். அந்த நிறைவுபடுத்துதல்ல தான் நீங்க எதிர்பார்க்கிறது கிடைக்கும். ஆனா நீங்க தொடங்குறது உங்க பொறுப்பு. முடிச்சு வைக்க வேண்டியது இறைவனுடைய தன்மையாக இருக்கிறது. எல்லாத்தையுமே லைஃப்ல வந்து நம்ம அப்படிதான் எடுத்துக்கிறோம். சிறு முயற்சியை நம்ம தொடங்குவோம். அந்த சிறு முயற்சியே ஒரு கட்டத்துல பெருமுயற்சியா மாறி நம்ம வாழ்க்கையின் மீதான பொறுப்பை நம்ம எடுத்துக்க கூடாது. இந்த சிறு முயற்சியே வந்து பொறுப்பை ஒப்படைத்தலை நோக்கித்தான் இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்வோம். தொடர்ந்து இந்த ஆதிமூல தவத்தினுடைய கருத்துக்களை புரிந்து கொண்டிருப்போம். நாளைய தியான வகுப்பில் நாம் சந்திக்கலாம். தேங்க் யூ வெரி மச். ஹேவ் அ குட் டே.